ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பத்மாஸ் கிச்சன். இது நம்ம வீட்டு வரலட்சுமி பூஜை ஃப்ரெண்ட்ஸ். இது 6வது வருஷம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எளிமையாக இந்த அளவுக்கு தான் நான் பண்ணுவேன். நானும் ஹஸ்பண்டு பாப்பா 3 பேருமே சேர்ந்து வியாழக்கிழமை ஈவினிங் 4 மணிலேருந்து மதியம் சமையல் முடிச்சுட்டு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். சாம்பார் அப்பெல்லாம் வச்சு விட்டுட்டு சிம்பிளாக மதியத்துலேருந்தே வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பூஜை சாமான்லாம் மதியமே தேய்ச்சி வச்சு எல்லாம் ரெடி பண்ணி பூஜை ரூம் கோலெல்லாம் போட்டு வச்சுட்டேன். கடகடன்னு வந்து அம்மன் முகம் வந்து எடுத்து எல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா பன்னீர்லாம் போட்டு தொடச்சி, இந்த துணி வந்து சுவாமி துடைக்கிறதுனே தனியாக வச்சுருப்பேன். இது ஒரு லைனிங் பிட்டு தான். இது தனியாக எடுத்துகிட்டு வந்து இதேமாதிரி 2-3 பிட்டு வச்சுருப்பேன். தனியாகவே அலசி போட்டு அப்படியே வச்சுருப்பேன். சுவாமி விக்கிரகம் துடைக்கிறதுக்கு இந்த மாதிரிக்குன்னே தனியாகவே நல்லா பன்னீர் போட்டு தொடச்சிட்டு நல்லா கலசம் தயார் பண்ணிவிட்டு தண்ணீர் ஊற்றி தான் கலசம் தயார் பண்ணுவேன். கலசத்துக்கான மங்கள பொருள்லாம் போட்டு மாங்கொத்து வச்சு தேங்காய் நல்லா மஞ்சளை பூசி அம்மன் போட்டு வச்சு நல்லா அழகாக வச்சுட்டு முகத்தை கட்டிட்டு சந்தனம் குங்குமம்லாம் முகத்துக்கு வச்சுட்டு கண் இதெல்லாம் அழகாக பாப்பாவே நல்லா அழகாக வரைஞ்சி நல்லா பொட்டுலாம் மூக்குத்திலாம் நல்லா அழகாக வச்சு விட்டா ஸ்டோன்லாம் நல்லா வச்சு விட்டு நல்லாவே அம்மனை வந்து நல்ல பயபக்தியோடு பத்திரம். அவ்வளோ ஒரு பயமாக இருக்கும் எனக்கு. சுவாமி வேலையெல்லாம் செய்கிறேனாக்கா கவனம் ஃபுல்லாக அதில் தான் இருக்கும். எனக்கு அப்போ உடம்பும் கொஞ்சம் கோல்டு ஃபீவராக தான் இருந்தது. மாத்திரையை போட்டுக்கிட்டு அந்த அம்பாவை வேண்டிக்கிட்டு, அம்மா தாயே நல்லபடியாக அந்த பூஜையை நல்லா நிறைவேறணும், நல்லபடியாக செய்யணும்னு வேண்டிக்கிட்டு மனசார நல்லபடியாக செஞ்சோம். ஹஸ்பண்டும் கூட உட்காந்துட்டு எல்லாம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்கிட்ட இருந்த இதெல்லாம் ஜுவல்ஸ்லாம் எடுத்து போட்டு பஞ்சு மாலை போட்டு அம்பாளுக்கு வளையல்லாம் நல்லா அழகாக போட்டு விட்டுட்டு இன்னும் அந்த கை இதெல்லாம் அந்த மாதிரிலாம் செட் பண்ணுற அளவுக்கு நான் இன்னும் அதெல்லாம் வாங்கலை. இப்படி தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன கலசமாக வச்சேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இந்த அளவுக்கு இப்போ வச்சிட்ருக்கிறேன். இப்போ அடுத்தடுத்த வருஷத்துலேருந்து நம்மளுக்கு அந்த அம்பாள் நல்லபடியாக அனுகிரகம் புரிவா. கண்டிப்பாக இன்னும் நல்லா கிராண்டாக நல்லபடியாக செய்யணுன்றது ஆசை இருக்குது. எல்லாமே இந்த அளவுக்கு தான் நாங்கள் தயார் பண்ணிவிட்டு, இது வியாழக்கிழமைன்றதுனால பூ திட்டமாக போட்டு ஒரு மல்லிகைப்பூ நல்லா 1/4 கிலோ வாங்கி கட்டி வச்சுருந்தேன். உதிரி பூவும் வாங்கியிருந்தேன். அவள் ஹஸ்பண்ட் வந்து எல்லா பூவுமே ரோஸு சாமந்தி எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது சிம்பிளாக ஒரு இது மட்டும் போட்டு அம்பாள் அழைக்கிறது தானேன்னு சொல்லிட்டு மையெல்லாம் வச்சு நல்லா அழகாக ரெடி பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஈவினிங் நல்லா ஒரு 6-6:30 நல்லா அழகாக வெண்பொங்கல் வச்சு அம்பாளை நல்லா பூஜை பண்ணி வீட்டுக்கு நல்லா உள்ளே அழைச்சிக்கிட்டோம். வீட்டுக்கு நல்லா அந்த பாட்டு நல்லா லக்ஷ்மி வாராயம்மன்னு சொல்லிட்டு அந்த பாட்டு ஒலிக்க விட்டுட்டு நானும் பாடிக்கிட்டே அப்படியே உள்ளே அழைச்சிட்டோம். உள்ளே தூக்கிட்டு வந்து அழகாக நல்லா அம்பாளை நம்ம எங்கே ரெடி பண்ணி வச்சுருந்தோமோ மனையில் அழகாக மஞ்சள் போட்டு கோலம் போட்டு வச்சுருந்த இடத்துல நல்லா அம்பாளை அமர்த்தி உள்ளே வச்சாச்சு. பாப்பா ஹஸ்பண்டு எல்லாம் ஒரு டைம் வந்து சின்ன கலசமாக வைக்கும்போதெல்லாம் பாப்பாவே எடுத்துகிட்டு வந்துடுவா. ஏன்னா நம்ம வீட்டு பெண் குழந்தை இதெல்லாம் நம்ம வீட்டு மகாலட்சுமி. ஆனால் இந்த தடவை கொஞ்சம் மாதிரி 2-3 வருஷமாக கொஞ்சம் பெரிய கலசமாக வைக்கிறதுனால ஹஸ்பண்டும் கொஞ்சம் கூட வந்து பாப்பா கூட பிடிச்சிட்டு வந்தாங்க. வந்து அவரோட நான் அப்படியே அழைச்சிட்டு வந்து உள்ளே வாங்கி வச்சுட்டு நல்லா அமர்த்தி ஒரே இடமா கரெக்டாக வச்சுட்டு அப்புறம் புடவையெல்லாம் சரி பண்ணி விட்டுட்டு நான் உட்காந்து அன்றைக்கி ஈவினிங்கே வந்து வெண்பொங்கலில் வச்சு நல்லபடியாக விநாயகர் சுதி சொல்லி விநாயகர் வந்து இது மஞ்சளால் பிடிச்சி வச்சுருப்பேன். என்கிட்ட குட்டி விநாயகரும் இருக்கிறாரு. எல்லாத்தையும் எடுத்து வச்சு அவங்களுக்கு நல்லா அர்ச்சனை பண்ணிவிட்டு குலதெய்வத்தை மனசில் வேண்டிக்கிட்டு அன்றைக்கே வந்து கனகதாரா சோஸ்திரம் சொல்லி காசு போட்டு அந்த கனகதாரா சோஸ்திரம் வந்து நான் ஃபுல்லாக பாடினேன். நானவே எனக்கு நல்லாவே தெரியும். அது வெள்ளிக்கிழமையே மகாலட்சுமி பூஜை செய்யும்போது அந்த கனகதாரா சோஸ்திரம் சொல்லி தான் பண்ணுவேன். அதை வந்து இன்றைக்கி பண்ணேன். மறுநாள் காலையில் லக்ஷ்மி போற்றி சொன்னேன். 108 போற்றி சொல்லி பருப்பு பாயாசம் வச்சு வெள்ளிக்கிழமை படைச்சேன். வெள்ளிக்கிழமை ஈவினிங் வந்து ஒரு 5 தாம்பூலம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ப்ளவுஸ் பிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதை எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். அவங்க கிளிப்பிங்கில் வரலனாலும் பரவாயில்ல, அவங்க வரலன்னு தான் சொல்லிட்டாங்க. ஆனால் எங்களுக்கு எடுக்கிறதுக்கான அந்த இதுவே வரல. நாங்கள் அம்மான பூஜையிலே இருந்துட்டோம். யாருமே அந்த பாப்பாவும் 7:30 மணிக்கெலாம் டியூஷன் கிளம்பணுன்றதில் அவளும் எப்பயுமே அவள் தான் எடுப்பாள். அவளுமே எடுக்காத விட்டுட்டா. சரி இது இந்த பூஜை இது பண்ணதெல்லாம் மறுநாள் ஒரு கிளிப்பிங் கூட எடுக்க முடியல. நல்லா அழகாக மறுநாள் வெள்ளிக்கிழமை ஈவினிங் நல்லா அழகாக பட்டு சரி கட்டி நல்லபடியாக பூஜைலாம் நல்லபடியாக முடித்தோம். அது வந்து ஒரு கிளிப்பிங் கூட எடுக்கிறதுக்கு இல்லாமல் போயிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் நைட் அப்புறமா உட்காந்து பேசுகிறோம் எடுக்க முடியலன்னு. சரி ஓகே இந்த பூஜையை மட்டுமாவது நம்ம எடுத்து போகணும் அப்படின்ட்டு மறுநாள் அப்புறம் தாம்பலம் கொடுத்து எல்லாேருக்கும் சாப்பாடு போட்டேன். டிஃபன் வந்து இட்லி சாம்பார் சட்னி வச்சுட்டு வடை போட்டு சுண்டல் சக்கரை பொங்கல் புளி சாதம் லெமன் சாதம் இந்த பிரசாதங்கள்லாம் வச்சு அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணி எல்லோரையும் வந்தவங்களுக்கு சாப்பாடும் போட்டு தாம்பலம் கொடுத்து நல்லபடியாக ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அம்பாள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க அவங்களும்.
வாங்கிட்டு நல்லபடியாக பூஜையை முடித்து அன்றைக்கி முடிச்சுட்டு மறுநாள் 2 3 4 நாள் இன்ன வரைக்குமே இன்னும் உடம்பு எனக்கு செட் ஆகலை. மறுநாள் காலையில் புனர் பூஜை நல்லா 7:45 நேரம் நல்லா இருந்தது. கேலண்டரில் பார்த்துட்டு புனர் பூஜை பண்ணி எடுத்து அம்பால் அரிசி பானையில் வச்சாச்சு. வச்சு நல்லபடியாக அந்த பூஜைக்கு மறுநாள் காலைல பால் நைவேத்தியமாக வச்சு செஞ்சுட்டேன். நல்லபடியாக பூஜை முடிஞ்சுது. அம்பாள்கிட்ட வேண்டிக்கிட்டு நல்லபடியாக வைங்கம்மா, எந்த குறையும் இல்லாமல் அப்படி சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு நல்லபடியாக நீங்களும் இந்த பூஜை இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கும் அம்பாளோட அனுகிரகம் நல்லபடியாக இருக்கணும்னு நான் சொல்லிக்கிறேன். வேண்டிங்க. இந்த விரதம் வந்து ரொம்ப ஒரு ஸ்ரத்தையாக, ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, அவ்வளோ ஒரு இதுவாக எடுத்து செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அம்பாளோட அனுகிரகம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். வருடம் உங்களுக்கே தெரியும். ஆனால் அது வந்து நம்ம அதை விடாமல் செய்யணும். அதுதான் நம்மளுக்கு ஒரு இதுவாக இருக்கும். ஒரு வருஷமும் எந்த தடைகள் வந்தாலும், எந்த ஒரு இது வந்தாலும் நம்ம அதை விடாமல் கடைப்பிடிச்சிட்ருக்கணும். அதுதான் நம்மளுக்கு இதில் மெயின். நானுமே எவ்வளோ இது பண்ணி முடித்தேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.